உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க லவ் மேரேஜ் தானே? எப்படி மேடம் இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? இல்லாதே லவ்னா சாதாரண லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். ஆக்சுவலா நான் இவர் கம்பெனில ஒரு ஸ்டாஃபா தான் ஜாயின் பண்ணேன். இவரே என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவரோட கம்பெனிலேயே இவரும் ஒரு ஒர்க்கர் மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா எம்டின்னு தெரிஞ்சா நான் அவரை லவ் பண்ண மாட்டேன்னு அவருக்கு ஒரு பயம். அப்படியும் வச்சுக்கலாம். இவர் பாசம் காட்டுறத பார்த்து நானே இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத நாட்கள் மேடம். எனக்காக இருந்த ஆதி, எனக்காக மட்டும் இருந்த ஆதி. அதெல்லாம் செம ஃபீல் மேடம். ஏன் இப்போ உங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி லவ் பண்ணலையா என்ன? லவ் எல்லாம் குறையில, ஆனா என்னை எப்படிலாம் லவ் பண்ணாருங்கிறது தான் மறந்துட்டாரு. அவரையும் குறை சொல்ல முடியாதுல்லங்க. ஏன்னா கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் பின்னாடி ஓடுதானே நேரம் கிடைக்கும். சும்மா கட்டின பொண்டாட்டி பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியுமா என்ன? நீங்க சொன்ன உடனே அவர் முகம் வாடி போச்சு பாருங்க. சார், ஆம்பளைங்க நாம எப்பவுமே அப்படிதான் சார். லவ் பண்ணும்போது பொண்ணுக்காக ஓடுவோம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறதுக்காக ஓடுவோம். அப்புறம் குழந்தை பிறந்துட்டா அதுங்களுக்காக ஓடுவோம். கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் சார் இருப்போம். என்ன மிஸ்டர் கோதண்டம், உங்க ஆதங்கத்தை நேரம் பார்த்து கொட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? மிஸ் பாரதி, உங்களோட கல்யாண நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் 22 மேடம். என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். உங்க நேட்டிவ் காஞ்சிபுரம்னு போட்டிருக்கே, கரெக்டா? கரெக்ட் தான் மேடம், காஞ்சிபுரம் தான். ஓகே மிஸ்டர் ஆதி, இப்போ உங்களுக்கு உங்க மிஸ்ஸஸோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்ன மிஸ்டர், உங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் கூட தெரியலையே உங்களுக்கு? என்ன மேடம், எங்களை மாதிரி ஆம்பளைங்க தோக்குற இடமே இதுதான். கல்யாணம் ஆன அன்னிக்கே கல்யாண நாள், பிறந்த நாள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்போ இனிமே இவர்கிட்ட கேள்வி கேட்கறது வேஸ்ட் தான் போல. பாரதி, ஆக்சுவலா இவரோட விசாவுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. ஆனா என்னமோ தெரியல, உங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்த்ததுல இருந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இவருக்கு நானே விசா கிடைக்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணலான்னு தோணுது. தேங்க்யூ மேடம். இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் உங்க 2 பேருக்கும். இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் நீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.